ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கிடையாது, அங்கங்கே இதை பார்க்க முடியுது. எனக்கு 34 வயசாச்சு, 35 வயசாச்சு, 36 வயசாச்சு, எனக்கு வந்து லேட் மேரேஜ், எனக்கு இப்போ தான் லேட்டாக மேரேஜ் ஆச்சு சில காரணங்களால. அப்படி இல்லைன்னா நான் செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆசையாக நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது. இல்லைனா எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஃபஸ்ட்டு குழந்தையே பிறக்கலை, எனக்கு கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, 30 வயசில் ஆச்சு, இப்போ 35 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களோட பெயினை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 30, 32, 33 அதெல்லாம் ஓகே, பட் 34 தாண்டிட்டாலே ஒரு பயம் வந்துடும். இதுக்கு மேலே நமக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு தாட்ஸ் வந்து வரும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ், லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்திங்கன்னா அவங்களோட செகண்ட் குழந்தை எல்லாமே பார்த்திங்கன்னா 35, 36, 37, 38 வயசில் தான் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க நேச்சுரலாக குழந்தை பிறந்தவங்க எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏஜ் இப்போ கரண்ட்டாக ஏஜ் பார்த்திங்கன்னா 40. ஆனால் அவங்களுக்கு வந்து 2வது குழந்தையோட வயசு 2 வயசாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி லேட்டாகவும் இது ட்ரீட்மெண்ட் இல்லாமையும் குழந்தை பிறகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹோப்பை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. கீப் ட்ரையிங், நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய எஃபர்ட் போடுங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்ம ட்ரை பண்ணுறதை ட்ரை பண்ணுவோம், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுனால பண்ணுங்கள். இல்லை எனக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, பொறுமை இல்லை, ஆல்ரெடி நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூவாக ஐயுஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதாவது 35 தாண்டி இருக்கக்கூடியவங்க, இல்லை 34ஓட எண்டில் இருக்கக்கூடியவங்க, 2 சத்து முக்கியமான சத்துக்கள் வந்து அவங்க உடம்புக்கு தேவை. அதை அவங்க ரெகுலராக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக இம்ப்ளான்டேஷன் ஆகி அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த ஏஜ் 30க்கு மேலே போக 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 எக்கோட குவாலிட்டி வந்து நேச்சுரலாகவே கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நிறைய முடி இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30-35 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு அந்த முடி ஹேர் ஃபால் கம்மியாகும். அது காரணம் என்னென்னா, நம்ம அதே உணவை சின்ன வயசில் சாப்பிட்டதை விட இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்போம், ஆனாலும் நமக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்கும். அது காரணம் என்னென்னா, அது அந்த ஏஜுக்கு அது நம்ம உடம்புக்கு வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து மாற்றம் நிகழும். அதே மாதிரியே நமக்கு கருமுட்டை ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா சில குறிப்பிட்ட உணவுகள் எடுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி சத்து இருக்கக்கூடியது, அப்புறம் CQ10, இந்த 2 புரதமும் ரொம்ப 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 முக்கியம். நல்லா எக் குவாலிட்டியாக வளர்ந்து அந்த லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது 2 நியூ எக்கு, அதாவது குட்டி குட்டியாக சுருங்கி போன எக்குகளையும் நல்லா வளர வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் டி உணவு எதில் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக கிடைக்கக்கூடியது விட்டமின் டி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சன்லைட்டில் காலையில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் ஒரு 9:30, 10, 11 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் நிறைய விட்டமின் டி இருக்கும். ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா வெயில் படுற மாதிரி, உங்கள் உடம்புல வெயில் படுற மாதிரி நீங்கள் வந்து மாடியிலையோ இல்லை வெளியே வாக்கிங் போடுறது ரொம்ப நல்லது. அது போக உணவில் பார்த்தீங்கன்னா முட்டையில் மெயினாக மஞ்சள் கருவில் வந்து நிறைய விட்டமின் டி இருக்குது. டெய்லி 2 முட்டை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மஷ்ரூமில் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி பால் சார்ந்த உணவுகள், பன்னீர், அதுக்கப்புறம் தயிர், இதிலலாம் விட்டமின் டி வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த CQ10 அப்படின்ற சத்து, இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வேர்க்கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் பிஸ்தா, இதிலெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிளில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை, காலிஃப்ளவரு, கேபேஜு, இதிலெல்லாம் ப்ரோக்கோலி, இதிலெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பயறு வகைகளில் பார்த்திங்கன்னா சோயாபீன், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, காராமணி, இந்த மாதிரி எல்லா தானியங்கள் இந்த CQ10 வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ், மெயினாக இந்த சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல்னு சொல்லுவோம்ல, அது, சுவரொட்டி, இதிலலாம் இந்த CQ10 அப்படின்ற சத்து வந்து நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிறீங்களோ அதே மாதிரியே சிறுதானியங்களும் நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து விட்டமின் டியும் இருக்குது, இந்த CQ10
CQ10 இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு முட்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் என்ன மெயினாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்டு ஸ்ட்ராபெரி. இது ரெண்டுலேயுமே அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு, நெல்லிக்காய், சாத்துக்குடி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இந்த வகைகளில் இந்த CQ10 வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இந்த 2 சத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை எடுத்திங்கனாலே இதுலேயே உங்களுக்கு தேவையான ஃபோலிக்கும் கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு எடுக்கிறீங்க, முட்டை எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பிஸ்தாஷ்யூ, வேர்க்கடலை, பயிறு வகைகள், ஹோல் கிரெயின் பயிறு வகைகள், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள், ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் நீங்கள் இதில் எடுக்கும்போதே உங்களுக்கு விட்டமினும் கிடச்சிரும், CQ10ம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட்டும் கிடச்சிரும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் வந்து ஒரு 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 பேப்பரில் எழுதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ உங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி டெய்லி ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு, ஒரு ஹாஃப் கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு நாள் காலிஃப்ளவர் பொரியல், ஒரு நாள் ப்ராக்கலி பொரியல், ஒரு நாள் கேபேஜ் பொரியல், அந்த மாதிரி சாப்பிட்டுங்க. டெய்லி முட்டை 1-2 எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 20 to 30 minutes வெயிலில் படுற மாதிரி நில்லுங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க, மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க, பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உணவுகளை ரெகுலராக சேர்த்துக்கணும். ரெகுலராக இந்த வீடியோ கேட்கும்போது நமக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், உங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். ஆனால் 1 வீக்லேயே உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்கள் என்ன வீடியோவில் கேட்குறீங்கன்றதையும் மறந்துடுவீங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், நான் போட்ட வீடியோவிலேயே அந்த வீடியோவில் இருக்கிறதையே டவுட்டாக கேட்பாங்க. அவங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கலையா இல்லை பார்த்ததை மறந்துடுறாங்களான்றது எனக்கு தெரியல. அதையே திரும்ப கமெண்ட்டில் டவுட்டாக கேட்பாங்க. அவங்களுக்கு நான் எனக்கு ரிப்ளை பண்ண கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா நான் அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். அதில் கமெண்ட் கேட்கும்போது நமக்கு அப்போ நம்ம பேசி நம்ம வேஸ்ட்டாக நம்ம பேசுகிறது மாதிரிலாம் ரொம்ப எனக்கு உண்மையாகவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவை கேட்குறீங்கன்னா அதை உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏற்றதாக நான் சொல்கிறேன், உங்களுக்குரிய பிரச்சனைக்கு நான் தீர்வு மாதிரி சொல்கிறேன்னா அதை கண்டிப்பாக மனசில் ஏற்றிட்டு அதை வந்து கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கேட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. நான் ஒரு வீடியோவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். சில நேரம் நான் திரும்ப சொன்னதையே நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா அது அவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக தான். புதுசாக எல்லாத்தையும் எடுத்து கண்டென்ட் போடணுன்றதை விட பெஸ்ட்டானது எது அப்படின்றது, நிறைய பேருக்கு ஒர்க் ஆனது எது அப்படின்றத தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு இந்த சொன்ன ஃபுட்டை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கேட்குறதோட விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த 34, 35, 36, 37 இருக்கவங்க ரொம்ப கஷ்டமான கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இந்த வீடியோ மெயினாக அவங்களுக்காக தான். இந்த 2 சத்து இருக்கதையும் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு 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 ரெமிடி எடுக்கிறீங்க, ஒரு ஃபுட்டு எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் உடம்புல ரியாக்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 to 6 மாதம் ஆகும். அதனால் இப்போ சிலர் வந்து ஒரே மாதத்துலேயே ப்ரெக்னெண்ட்டாக ஆயிடுவாங்க. அதுவும் டவுட்டே வேணாம். அது வந்து ஒரு நேரம் தான் நம்ம சொல்ல முடியும். பட் நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம போடணும். இப்போ 1 மந்த்லேயே கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹாப்பி. இன்னும் 6 மந்த் வரைக்கும் ஆகுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீப் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரியே இப்போ நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகலைன்னா பயப்படாதீங்க. IUI ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த லேட் ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க, லேட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த IUI வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். IUIன்றது ரொம்ப இந்த IVF மாதிரி கிடையாது. IUIனா சில பேருக்கு தெரியல, ஒன்றும் இல்லை, ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரியே தான். அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டேரெக்டாக ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ளே வந்து உங்களோட வெஜைனல் வழியாக செலுத்துவாங்க. அதுதான் IUI. இது வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஒரு 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 இன்டர்கோர்ஸ் மூலமாக ஸ்பெர்ம் உள்ளே வர வேண்டியதை செயற்கையாக உள்ளே அதுக்கு வந்து தள்ளி பாதி தூரம் இந்த ஸ்பெர்ம் உள்ளே போய் எக்கோட மீட் ஆகுன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி IUIயில் ஸ்கேன் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற டேட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் IUIயோட ஒரு இது. மற்றபடி இந்த IUIன்றது வந்து IVF மாதிரி கிடையாது. நிறைய பேர் IUIன்ற வேர்டை கேட்டு அது பெரிய ட்ரீட்மெண்ட்டு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. IUIயும் ஒரு பேசிக்கான ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு எனக்கு, நான் ரொம்ப லேட் எனக்கு அப்படின்றவங்க அதையும் ட்ரை பண்ணலாம். ரெமிடிஸும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை நின்றுச்சுன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தான். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.